ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அரசி குமார் மேலே சாம்பார் எல்லாமே கொட்டி விட்டுறாங்க. எங்க குமார் பயங்கர கோவமா, அரசி உன்னை சும்மா விட மாட்டேன்டி, அம்மா இங்கே ஓடி வாங்க, எனக்கு கண்ணெல்லாம் எரியுது, உடம்பு ஃபுல்லாக எரியுது, சூட்டு சாம்பாரை மேலே அப்படியே ஊற்றி விட்டா அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம குமார் வந்து பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கீழேருந்து மேலே ஓடி வராங்க. இங்கே சக்திவேல் பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏய் என்ன இது, டே குமார் என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக கேட்குறாங்க. அப்பா இந்த அரசி என் மேலே குழம்ப எல்லாத்தையுமே ஊற்றிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. டே என்னடா இதெல்லாம். உடனே வடிவு, ஏன் அரிசிம்மா இப்படிலாம் பண்ண, பாவம் குமார் இப்போ பாரு, சூடு அடிக்குதோ என்னவோ தெரியல, அவனுக்கு ரொம்ப கண்ணெல்லாம் எரியுது போல், ரொம்ப துடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. உடனேங்க நம்ம குமார் இருந்துட்டு, அரசி உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி, நான் எப்படி பண்ணி வச்சுருக்க, வந்து கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு குளிச்சுட்டு வராங்க. இங்கே சக்திவேல் இருந்துட்டு, அரசி என்ன இது, உன் அப்போ சொல்லி அனுப்பினானா எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள எல்லாரையுமே தீர்த்து கட்டிடணும், இந்த வீட்டில் உள்ளவங்க ஒருத்தர் கூட நிம்மதியாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்கு வந்துடியாடி அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. இங்கே நம்ம குமார் வந்து எங்கள் சக்திவேல்கிட்ட சொல்கிறாங்க, அப்பா இவ அந்த எண்ணத்தோடு தான் வந்திருக்கணும், இவளுக்கு என்னை பிடிக்கவே இல்லை, அதே சமயம் அவளையும் எனக்கு பிடிக்கவே இல்லை, இனி நான் அவள் கூட வாழ போகிறது கிடையாது, எங்களுக்குள்ளே நடந்தது கல்யாணமே கிடையாது, என்ன நடந்ததுன்னு உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமார் வந்து அரசி தனக்கு தானே தாலி கட்டினிக்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே வடிவு இருந்துட்டு, டே குமார் நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாடா, கேட்கறதுக்கே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னது தான் உண்மை, இந்த அரசி இந்த குடும்பத்தை பழி வாங்கணுன்றதுக்காக தான் அவள் கழுத்தில் அவளே தாலி கட்டிட்டு நான் தான் கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அரசி இருந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த குமார் வேறு உண்மையை போட்டு உடைச்சிட்டானே, ஆனால் அவன் பண்ணது எதுவுமே சொல்லாமல் நான் பண்ணது மட்டும் சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க நம்ம அப்போ தான் இருந்துட்டு என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, ஐயோ கடவுளே, இந்த வீட்டில் மட்டும்தான் இப்படி புதுசாக நடந்துக்கிட்டு இருக்கு. உடனே அரசிக்கிட்ட கேட்குறாங்க, என்ன அரசி இவன் சொல்கிறது எல்லாம் உண்மையா, உங்களுக்கு கல்யாணம் நடந்ததா இல்லையா, தாலி இவன் தான் கட்டினானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே எங்கள் அரசியுமே ஆமாம் நான் அவர் தான் என் கழுத்தில் தாலி கட்டினாரு, நான் பொய் சொல்லலை, அவர் தான் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசியுமே சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம முத்துவேல் வராங்க. முத்துவேல் வந்ததுமே என்னங்க என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் சக்திவேல் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஏன் என் தம்பி வீட்டு பையன் மேலேயே நீ குழம்பெல்லாம் ஊற்றுவியா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, எந்தெந்த விஷயத்தில் விளையாடணும்னு சொல்லிட்டு உன்னை கட்டின புருஷன் அவன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே குமார் இருந்துட்டு இல்லை இல்லை அவளை நான் கல்யாணம் பண்ணவே இல்லை பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. எங்கள் முத்துவேல் பயங்கர கோவப்படுறாங்க. ஓ அப்போது எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள நிம்மதி இல்லாமல் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கா, நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி